Welcome back to my channel where we help you to become the best version of yourself. Today என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 5 life changing habits நீங்க next 30 daysல follow பண்ணி உங்க life change பண்ணலாம். So if you want to take your personal growth to the next level, உங்களோட personal growth next level கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. Let's face it, we all want to improve ourselves. நம்ம எல்லாருக்குமே நம்மளை improve பண்ணணும்ங்கற ஒரு ஆசை இருக்கும். But we don't know where to start. நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ங்கற ஐடியா இருக்காது. So here are 5 habits that you can follow over the next 30 days. நீங்க next 30 daysல இந்த habits follow பண்ணி உங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கண்டிப்பா பாப்பீங்க. Let's hop into it. வீடியோக்குள்ள போலாம். Habit number 1 என்ன பாத்தீங்கன்னா creating a morning routine. உங்களோட மார்னிங் routine எந்த மாதிரி இருக்கு அதை பொறுத்து தான் உங்களோட டே அமையும். உங்க மார்னிங் routine நல்லா இருந்துச்சுன்னா உங்க டே நல்லா இருக்கும். So here's how you can create your morning routine. Number 1 என்ன பாத்தீங்கன்னா wake up early. நீங்க டெய்லி எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்களோ அதை விட 1 hour earlier எந்திரிங்க. Number 2 என்ன பாத்தீங்கன்னா exercise. At least 15 to 30 minutes after you get up workout பண்ணுங்க. Workout or jogging and yoga அந்த மாதிரி exercise பண்ணுங்க. Number 3 என்ன பாத்தீங்கன்னா meditate. At least 5 to 10 minutes meditate பண்ணுங்க. உங்க மைண்டை கிளியரா வச்சுக்கலாம். உங்க டே நல்லா போகும். Number 4 என்ன பாத்தீங்கன்னா plan your day. Last 10 minutesல உங்களோட டேல என்னென்ன பண்ண போறீங்க, எங்க போக போறீங்க, யார் கூட பேச போறீங்க, அந்த மாதிரி உங்களோட டேயை பிளான் பண்ணீங்கன்னா உங்க டே பக்காவா இருக்கும். இந்த ருட்டீனை நீங்க ஃபாலோ பண்றதுனால நீங்க ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருப்பீங்க. By following these tips over the next 30 days, இந்த ஹேபிட்ஸை நீங்க next 30 days ஃபாலோ பண்றதுனால நீங்க ரொம்பவே காமாகவும் உங்களோட டைம் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் ஆகும், மோர் ப்ரொடக்டிவாகவும் இருப்பீங்க. Habit number 2 is practicing gratitude. Gratitudeனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எது இல்லை அதெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட எது இருக்கு, உங்களை சுற்றி என்ன இருக்கு, உங்களுக்கு என்கிட்ட நல்ல மைண்ட் செட் இருக்கு, எங்கள் அம்மா அப்பா என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான ஒரு பைக் இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எதை நினச்சி கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு ஷீட் எடுத்து அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ரைட் அவுட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் திங் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன ஸ்பெசிஃபிக்கான விஷயம். நான் டெய்லியும் இவங்க கூட பேசுகிறேன், டெய்லியும் நீங்கள் வர்ற வழியில் எதையாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பார்க்குறீங்க, ஒரு லைக் எ சன்செட், அந்த மாதிரி சின்ன விஷயங்களையுமே நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அதை நினச்சி நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம். கிராட்டிடியூட் வந்து உங்களோட ஃபோக்கஸை, உங்கள் மைண்ட் செட்டை, அவங்கள்ட்ட எது இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரும். Habit number 3 is dedicating some time to learn something new every day. உங்களோட டேயில் கொஞ்சம் நேரத்தை ஒரு நியூ ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்காக ஒதுக்கணும். லைக் reading a book or taking an online course or watching some educational videos on YouTube. யூடியூப்லேயே நீங்கள் எதை நினச்சி க்யூரியஸாக இருக்கீங்களோ, உங்கள் லைஃப்பில் எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின ஏதாவது ஒரு கண்டென்ட் வாட்ச் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். By following these tips, by following this habit, உங்கள் மைண்ட் வந்து ரொம்பவே என்கேஜாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும். Number 4 habit is mastering the time management. எஃபெக்டிவ் டைம் மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட டேயில் நிறைய விஷயத்த சீக்கிரமாக பண்ணி முடிக்கலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணலாம். எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிளான் யுவர் டே அட்வான்ஸ். லைக் ஐ செட் பிஃபோர், உங்களோட டேயை ஃபஸ்ட்டே ரைட் டவுன் பண்ணி இது எதை பண்ண போகிறேன், இந்த ஒர்க் இருக்குது, இந்த டைமில் பண்ணணுங்கிற மாதிரி உங்களோட டேயை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரையாரிட்டைஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த ஒர்க் இம்பார்ட்டனோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இன்றைக்கி இந்த நாளில் இந்த ஒர்க்கு தான் மெயினோ அதை லாஸ்ட்டாக பண்ணாமல் அதை ஃபஸ்ட்டே பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைக்கலாம். இந்த டிப்ஸ், இந்த ஹேபிட்டை நீங்கள் எவ்ரிடே ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு உங்கள் டைம் மோர் ப்ரொடக்டிவாக இருக்கும், உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில். Habit number 5 is incorporating physical activity into your daily life. Physical activity வந்து ரொம்பவே முக்கியம் for your
mental health and your physical health. எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஃபைண்ட் வாட் யூ என்ஜாய். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது வருதோ, லைக் ஜாகிங், யோகா, எக்ஸசைஸ், ஸ்கிப்பிங், அந்த மாதிரி எது உங்களுக்கு வருதோ அதை அட்லீஸ்ட் 30 minutes a day ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் உங்களோட மூட், எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் ஓவரால் வெல்பீயிங்கை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த நெக்ஸ்ட் 30 days நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக, ரொம்பவே சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. These 5 habits might seem simple. இந்த 5 habits பார்க்குறதுக்கு வேணால் சிம்பிளாக இருக்கலாம், பட் they can lead a significant changes in your life. ஆனால் அது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் சேஞ்சை கண்டிப்பாக கொண்டு வரும். இட்ஸ் நாட் அபவுட் பெர்ஃபெக்ஷன். இது வந்து பெர்ஃபெக்ஷனுக்கானது இல்லை, இது வந்து கன்சிஸ்டன்ஸ்க்கானது. கன்சிஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் 30 days அதை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சை கொண்டு வரும். அண்ட் ஓவர் த நெக்ஸ்ட் டேஸ் இதை ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ராக்ரஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ வுட் லவ் டு ஹியர் வாட்ஸ் கோயிங் ஆன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Don't forget to like, subscribe and hit the bell button. Until next time, bye bye.